அப்ளிகேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அது எப்படி ஃபங்க்ஷன் டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஓப்பன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஓப்பன் பாக்ஸ் வந்து ஸ்கொயர் மெட்டீரியலாக இருக்குது. அதோட லென்த்து வந்து 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சைடும் வந்து ஸ்கொயரை வந்து ஈக்குவலாக கட் பண்ணுறோம். கட் பண்ணதுக்கப்புறம் அதோட வால்யூம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ லிசன், இந்த பேப்பர் வந்து ஒரு ஸ்கொயர். இதை வந்து எல்லா சைடுமே ஈக்குவலாக கட் பண்ண சொல்லிட்டாங்க. எப்படி வந்து ஃபோல்டு பண்ணிடலாம். இந்த ஃபோல்டிங் ஏரியாலாம் வந்து கட்டிங் ஸ்கொயர்லேருந்து கட் பண்ண ஏரியா. அப்போ இப்படி எடுத்துக்கோங்க. லென்த்து கொஷினில் நம்மளுக்கு லென்த்து கொடுத்துட்டாங்க 24 சென்டிமீட்டர். அப்போ இதோட ஃபுல் லென்த்து தான் வந்து 24 சென்டிமீட்டர். கட் பண்ணதுக்கு முன்னாடியோட லென்த்து 24 சென்டிமீட்டர். கட் பண்ணுறப்ப இந்த சைடும் எக்ஸு, இந்த சைடும் எக்ஸு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x. அப்போ இந்த ஹோல் சென்டிமீட்டர்லேருந்து 2xை மைனஸ் பண்ணுனா அதோட இது வந்து லென்த்து. பிரெத்தும் சேம் அதே மாதிரி தான். ஹைட்டு வந்து எக்ஸு. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணலாம். எப்படி வால்யூம் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் லென்த் என்னன்னா 24 மைனஸ் 2x. வித் அதுவும் 24 மைனஸ் 2x. ஹைட் 24 minus 2x. இப்போ இதை பேஸ் பண்ணி வால்யூம் கண்டுபிடிக்கலாம். 24 minus 2x 24 minus 2x into x. இப்போ இதில் வந்து 24 minus 2xல் வந்து ஒரு 2வை வெளியே எடுத்தோம்னா 12 minus x. அதே மாதிரி இதில் ஒரு 2வை வெளியே எடுத்தோம்னா 12 minus x. ஏன் ஆல்ரெடி x இருக்குது. 2 into 2 4x வந்து வெளியே இருக்கும். 12 minus xை வந்து 2 டைம் இருக்குது. அப்போ 12 minus x தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். a minus b ஹோல் ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ 12 ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் 2 into 12 into x. 4x into 12 சார் x ஸ்கொயர். அப்போ ஆன்சர் 4x cube minus 96x ஸ்கொயர் plus 576x. That's it. அதாவது ஒரு ப்ராப்ளத்தை வந்து கொடுத்துருக்கிறத வந்து பிக்சரட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுலேருந்து லென்த் வைட்டு ஹைட்டு கண்டுபிடிச்சி அதுலேருந்து வால்யூம் எடுத்து அது ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிரைவ் பண்ணிட்டோம். திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். தேங்க்யூ. கொஸ்டினில் வந்து f of x வந்து 3 minus 2xன்னு கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. f of x ஸ்கொயர் ஈக்குவல் f of x ஹோல் ஸ்கொயர். இதை யூஸ் பண்ணி எக்ஸை ஃபைன் பண்ணணும். எப்படி ஃபைன் பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். 3 minus 2x ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ 3 minus 2x த ஹோல் ஸ்கொயர். a minus b ஹோல் ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 into ab. அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 12x. 3 minus 2x ஸ்கொயர். இது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். அப்போ 3 minus 2x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 9 ப்ளஸ் 12x இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் 6x ஸ்கொயர், 9ல் 3 போயிடுச்சுன்னா மைனஸ் 6 ப்ளஸ் 12x இஸ் ஈக்குவல் டு 0. இதில் வந்து மைனஸ் 6 காமனாக வெளியே எடுக்கலாம். மைனஸ் 6 காமனாக வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இங்கே மைனஸ் வந்துடும். 2x ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட வேல்யூ 1. தட்ஸ் இட். நெக்ஸ்ட், ஒரு பிளேன் வந்து ஏரோப்ளேன் வந்து போய்கிட்டு இருக்கு. 500 கிலோமீட்டர் பர் ஹார்ஸ் ஸ்பீடில் வந்து போயிட்டுருக்கு. அதோட டிஸ்டன்ஸை வந்து ஃபங்க்ஷனாக எழுத சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா ஸ்பீட் வந்து கொடுத்துட்டாங்க 500 கிலோமீட்டர் பர் ஹார். டைம் வந்து டீயில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. டிஸ்டன்ஸோட ஃபார்முலா வந்து ஸ்பீட் இன்ட்டு டைம். ஸ்பீட் வந்து 500, டி கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து டி வந்து 1 ஹார் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து 500 கிலோமீட்டர் போயிருக்கும். டி 2 ஹார் அப்படின்னா அந்த பிளேன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கும் அப்படின்னா
1000 கிலோமீட்டர் போயிருக்கும். அப்போ ஈச் இன்புட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் அவுட்புட், ஒரே அவுட்புட் கிடையாது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். அப்போ டி ஈக்குவல் டு 500 டி இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, சப்ஸ்கிரைப் இட். ஃபார் மோர் வீடியோஸ், refer this channel. If any queries or any improvement, please comment in this videos. Thank you.